வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட 100th வீடியோங்கிறனால ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன். இது எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஷாஹி tukda எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா கூட செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம ரப்ரி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் பால் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். காய்ச்சின பாலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். ஹீட் பண்ணால் போதும். இப்போ எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரப்ரி ரெடி ஆகிடும். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாத பட்சத்தில் 2 கப் பால் சேர்த்துட்டு அது நல்லா ரப்ரியாக வர அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். சைடில் இருக்க ஆடையை எடுத்து விட்டு கிண்டிகிட்டே இருங்க. நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகணும்னா கூட கண்டென்ஸ்ட் மில்க் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா திக்காக இருக்குது. நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இந்தளவு க்ரீமியாக இருக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட ரப்ரி ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்காக இன்னும் கொஞ்சம் பருப்பு சேர்த்துட்டு இதை இறக்கிடலாம். இன்னொரு கடாயில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹைலேயே வச்சு கூட பண்ணலாம். இது நல்லா பிசு பிசுன்னு வர அளவுக்கு இதை நீங்கள் பாயில் பண்ணிட்டு தனியாக வச்சுடுங்க. இப்போ நம்ம ப்ரெட்டை ஃப்ரை பண்ணிடலாம். நான் ப்ரெட்டை இந்த மாதிரி டயக்னலாக வெட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிடுங்க. எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம், நீங்கள் கீலையும் பண்ணலாம். நான் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெட் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. 2வது டைம் போடும் போதெல்லாம் டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ ஃப்ரை பண்ண ப்ரெட்டை நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜீரா பாகில் ஒரு 30 செகண்ட் இதை முக்கி எடுத்துடலாம். பாகு கொஞ்சம் வார்மாக இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஆறி இருந்தால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். லைட்டாக வார்மாக வர அளவுக்கு வச்சுட்டு இதை எடுத்துடலாம். 30 செகண்டில் பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். பார்த்தீங்கனாலே தெரியும். சாஃப்ட் ஆகும் போதே எடுத்துருங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். இப்போ நம்ம பிரெட் ஸ்லைஸ்லாம் பாகில் முக்கி வச்சுருக்கோம். இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ரப்ரியை ஊற்றிடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் இது ஃபுல்லாகவே இதை ரப்ரியால் கவர் பண்ண போகிறேன். எல்லா சைடும் இது ஃபில் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ப்ரெட்டு நல்லா ஜீராவில் ஊறி செம ஸ்வீட்டாக இருக்கும். அதோட ரப்ரியும் சேரும் போது ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். அவசரத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.